Hi friends, welcome to Angel Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பேக் வந்து எப்படி நம்ம வந்து வேஸ்ட் கிளாத்ல ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பீஸ் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இந்த லேஸ் வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி சோ அத வச்சு தான் இந்த பேக் ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ சின்ன பீஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரு 7.5 அந்த அளவுக்கு தான் கிளாத் எடுத்துருக்கோம். அதுக்கு அப்புறம் உள்ள வந்து ஃபோம் ஷீட் ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்னு வச்சிருக்கோம். அதுக்கு கீழ லைனிங் கிளாத். ஸோ லைனிங் கிளாத் மூணுமே வச்சு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியே பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணால் நமக்கு இன்னுமே அழகாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இருக்கிற ஸ்பாஞ்ச் லைனிங் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 7.75 அந்த அளவில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் குயில்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி கிராஸாக ஸ்டிச் போட்டுக்கலாம். பட் நம்ம அதை லேஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதால நான் வந்து அந்த தையல் போடலை, அப்படியே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். மேலே ஒரு 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த லேஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாரியோட லேஸ் ஏதாவது வேஸ்ட் சாரீங்க யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க, அந்த சாரியில் வந்து இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு குழந்தைங்க நல்லா அழகாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்துருந்தோம்ல, ஸோ இன்னொரு பீஸையும் அதே மாதிரி நான் வந்து சுற்றி தையல் போட்டு இதை வந்து நான் ஃபுல்லாக குல்ட்டிங் அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த ஸ்பாஞ்ச் வச்சுருக்கோம் இல்லையா, ஃபோம் ஷீட்டுன்னுவோம். ஸோ அதுக்காக தான் இது மெயினாக நம்ம போடுறோம். ஸோ அப்படியே வந்து க்ரிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னா தாராளமாக வந்து வேறு ஏதாவது திக்கு கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 இன்ச் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி ஜிப் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ரைஸ் பேக்கு அந்த மாதிரி எதையாவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிற டைமில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் எடுத்து வைங்க. இந்த மாதிரி சின்ன விஷயம் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜிப் வந்து நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ரன்னிங் ஜிப் தான். ரன்னிங் ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே வந்து இப்போ கட் பண்ணி எடுத்தோம்னா அந்த பீஸை நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த படிமான தையல் போடலன்னா ஜிப்பு மாட்டோம். ஸோ கண்டிப்பாக படிமான தையல் போடணும். இப்போ வந்து ரன்னரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரன்னர் இன்சர்ட் பண்ணுறது ஒரு சிலர் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க, பட் கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அடிஷ்னலாக கிளாத்து வந்து இன்னொரு லைனிங் கிளாத்தை எடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாக்கெட் நமக்கு அந்த ஜிப் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துலாம். இப்போ வந்து நமக்கு அந்த பாக்கெட் ஒரு பக்கம் பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பீஸ் இருக்குல்ல, மெயின் பீஸ் ஃப்ரண்ட் பீஸு, அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு கர்வ் போட்டு எடுத்துக்கலாம். ஷேப்புக்காக தான், நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் பண்ணலாம், பட் அதை விட இந்த கர்வ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால ஷேப் போட்டாச்சு. அதை வந்து அப்படியே வந்து பேக் சைடுக்கும் வச்சு அதே ஷேப்பை நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஷேப் போட்டாச்சு. இப்போ இதுலேயும் நம்ம ஜிப்பை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜிப்பு பார்த்திங்கன்னா 15 to 20 rupees ஆகும்னு நினைக்கிறேன், 1 மீட்டர் ஜிப் ரன்னிங் ஜிப்பு. அது இல்லாமல் ரன்னர் பார்த்திங்கன்னா 1 or 2 rupees ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து த்ரெட் ஷாப்புங்களில் எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜிப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சு இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ படிமான தையல் போட்டுவிட்டேன். அதே மாதிரி எந்த பக்கம் ஜிப்பு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ரன்னரை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரன்னர் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ ரன்னர் போடுறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க மாதிரி இருக்கும், பட் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து இந்த ரோப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான அழகான பேக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ரோப்ஸ், அழகான ரோப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக உள்ளே வந்து அந்த ரோப் எல்லாம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது கீழே இருக்கிற கிளாத் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி ஷேப்பும் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதால கீழே செக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டர்ன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான அழகான பேக் வந்து நம்ம ஒரு 10 minutesல ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.